ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் மீனவனோட மற்றொரு கிளை தான் அம்மாச்சி உணவகம்ன்ட்டு. இந்த அம்மாச்சி அவங்களோட லோகோவை பார்த்திங்கன்னா ஒரு மீன் ஷேப்பில் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆரோக்கியமான உணவும் அன்பான வாழ்வும் என்ற பேரில் ஹெல்த்தி லைஃப் வித் லவ்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது இல்லாமல் அவங்களோட இது உள்ளே என்ட்ரும் போது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸை குழந்தைகள் அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக இந்த ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் சூப்பராக அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக தோணுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதியும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் மரத்துக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு தோற்றத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க தோணும். இவங்களோட அதாவது இவங்க உட்காந்து சாப்பிடக்கூடிய இடத்தையும் அழகாக ஒரு 3 ரூஃபில் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஏசி ஹாலும் இருக்குது. அங்கே சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க உள்ளே ஏசி ஹாலில் கூட சாப்பிட்லான்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த காலியான இடம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல போய் சாப்பிட்ணுன்னு உக்காந்தா ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு வருது, நம்ம வெஹிக்கிள் வெளியே விட்ருக்கேன்னு என்ன ஆகும்ன்ட்டு. ஸோ அந்த வெஹிக்கிள் விடுறதுக்கான இடமும் அது இல்லாத இவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுதாங்க ரொம்ப ரொம்ப மனதை கவர்ந்தது. அதாவது ஒற்றுமை விளக்கும் விதமாகவும் ஒரு ஆலயம், அதில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நிறைய இந்த பேனர்ஸ் போட்டுருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா. பாருங்க, ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்ற விதமும் அதே மாதிரி அந்த நான்வெஜ் ரிலேட்டடாக சமைக்கிற அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் ஒற்றுமையாக விளையாடுற மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்க பன் பரோட்டா தான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதான்னு சொல்கிறாங்க. அது இல்லாத சிக்கன் தோசை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பன் பரோட்டா போடும்போது நம்ம அந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ பக்கத்துலேயே ஆஃப் ஆயில் போடுறதுக்கான ஆம்லேட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரூஃபெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது அவங்க அந்த தோசை ஆஃப் ஆயில் போடுற விதம், இந்த சிக்கன் தோசைன்னு ஒன்று போடுறாங்க, அவ்வளோ சூப்பராக. அந்த மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக அந்த சிக்கன் மட்டனு இதெல்லாம். சிக்கன் தோசை மட்டன் தோசைன்ட்டு 2 வகையை பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மட்டன் தோசை தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக அந்த போட்டி குழம்பெல்லாம் ஊற்றி அதுக்கு தேவையான பெப்பர், அதாவது ஒரு சமையல் கலை தான் இருக்கிறதுலே சிறந்த கலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சமையலில் உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமானாலும் கம்மியானாலும் அந்த உணவு சாப்பிடவே யாருக்கும் பிடிக்காது. அதில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி அந்த சிக்கன் தோசையை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது நாங்கள் சாப்பிடும்போது. அதே மாதிரி நூல் பரோட்டா, வீச் பரோட்டான்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸு. அதாவது நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ சுத்தமான ஒரு இதில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அவங்க அழகாக அந்த தட்டக்கூடிய அந்த விதமும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க. நாங்கள் எடுக்கும்போது சில பரோட்டாஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கஸ்டமர் தேடி வராங்க, இந்த இடத்துல தேடி ரிலாக்ஸாக சாப்பிட்றாங்க. காரணமே என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இடம்தான். அந்த இடத்துல ஃப்ரீயாக பார்க்கிங் வெளியே விட்டுட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியாக அங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் ரிலாக்ஸாக உக்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதே போல் நிறைய பார்சல்லாம் வாங்கிட்டும் போகிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பரோட்டாவை அவங்க செய்கிற விதம் பாருங்கள், அவ்வளோ அந்த இடம் க்ளீனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதுவும். அதே மாதிரி சர்வீஸ் பார்த்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அவங்களோட சர்வீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அவங்களோட சர்வீஸு, அந்த மாஸ்டர் அந்த செய்கிற விதம், அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் பாருங்கள். அவங்க அழகாக எடுத்துன்னு போயிட்டு அந்த டேபிளில் அவங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு. சரி, அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ளே அந்த ஏசி ஹாலில் போய் பார்க்கலான்னு போகிறப்ப தான் ரொம்ப ரொம்ப மனம் கவர்ந்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டி ஊட்டி விட்டுருப்பாங்க. அது மாதிரி அதாவது அவங்க சாப்பாடு கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த
ஃபோட்டோ. இதை தவிர்த்து இன்னும் நம்மளை இதயத்தை டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் டே 1, டே 70, டே 90, டே 100, அதாவது அந்த சாப்பாடு அரிசி வர வரைக்கும் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அது கீழே பார்த்திங்கன்னா டோன்ட் வேஸ்ட் த ஃபுட்டுன்னு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அற்புதமாக இன்றைய காலகட்டத்தில் வியாபாரம் ஆனால் போதும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் இந்த அம்மாச்சி மெஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த சாப்பாடை வீணாக அடிக்காதீங்கன்னு ஒரு போட்டிருந்தது வாடிக்கையாளருக்கும் ரொம்ப ரொம்ப கவர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ நீங்களும் இந்த அம்மாச்சி உணவகத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் ஃபேமிலியோட ஒரு வாட்டி சாப்பிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.